வணக்கம் நேயர்களே. மீன் பிடிப்பதற்காக விசைப்படகில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் துரதிர்ஷ்டவசமாக உயிரிழந்தும் காணாமல் போன சம்பவமும் பதிவாக இருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். மீன் பிடிப்பதற்காக விசைப்படகு ஒன்றில் மீனவர்கள் சென்றிருக்கிறார்கள். 5க்கும் மேற்பட்டவர்கள் சென்றிருக்கின்றார்கள். திடீரென்று விசைப்படகு நடுக்கடல் பக்கம் செல்லுகின்ற பொழுது நடுக்கடல் சென்ற பொழுது கப்பலுக்கு அடியில் ஓட்டை ஒன்று தென்பட்டதாகவும் அந்த ஓட்டை வழியே மளமளவென தண்ணீர் கப்பலுக்குள் மேல் வந்திருக்கிறது. இதனால் நிலை தடுமாறிய விசைப்படகு அப்படியே கடலில் தள்ளாடி ஒரு கட்டத்தில் மூழ்கிவிட்டது. அப்பொழுது 2-3 பேருடைய உடல்கள் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றன. மரைன் போலீசார் உடனடியாக விசாரணைகளை தொடங்கி கடலுக்குள் வந்து மீட்டிருக்கின்றார்கள். இதில் கலீல் ரஹ்மான் என்பவரை காணவில்லை என்று தேடுதல்கள் தொடர்ந்தன. அவரை தேடி மண்டபம், அகதி முகாம் மக்கள் மற்றும் கடற்கரையில் வாழ்கின்ற மக்கள் எல்லோரும் படகுகள் மூலமாக கடலுக்குள் விரைந்து தேடுதல்களை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் கப்பல் நடுக்கடலில் கவிழ்ந்து உள்ளே சென்றதாம். உள்ளே போன இடத்தில் ஒருவாறு அந்த கப்பலின் நடுப்பகுதியில் இருந்து ஒரு பலகையின் அடியில் ரஹ்மானின் உடலம் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒரு படகு என்று சொன்னால் நீங்கள் நினைக்கலாம் மிதந்து வரக்கூடிய மாதிரி அல்லது கப்பலின் விசைப்படகினுடைய பாரிய அழுத்தம் கூடிய ஒரு பாரிய பலகையின் கீழ் உடலம் நசுங்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அது மெதுவாக படகு தெரியும் தானே, தண்ணீருக்குள்ளே பலகை இருந்தால் என்ன செய்யுமோ அதன் நிலைப்பாட்டில் இருந்தது. உடனடியாக மரைன் போலீசார் கடற்படையின் உதவியுடன் அவர்களை மீட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் இந்தியாவிலே வடக்கு மண்டபத்தில் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது. எனவே வடக்கு மண்டபத்தில் விசைப்படகு மூலமாக மீன்பிடிக்க செல்கின்றவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய அன்றாட வாழ்வாதாரம் அதை நம்பியே இருக்கிறது. என்னதான் எல்லை கடந்தவர்கள் இலங்கைக்குள் வந்தாலும் பெரும்பாலானவர்கள் வருவதில்லை, சிலர் தான் வருகின்றார்கள். பலர் தங்களுடைய எல்லைகளுக்குள் தான் மீன்பிடிக்கின்றார்கள். அவ்வாறு பெரிய முதலிட்டு கப்பல்களை வாங்காமல் சிறிய விசைப்படகுகள் மூலமாக மீன்பிடிக்க செல்கின்றவர்கள் இந்த அனர்த்தங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் அதிகமாக இடம்பெற்று வருவதையும் அவதானிக்க முடிகிறது. எனவே இந்த சம்பவத்தினால் அந்த பகுதி மக்கள், கடற்பிரதேச மக்கள் அனைவரும் கடுமையான சோகத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்களுக்குரிய நிவாரணங்களை அரசாங்கம் வழங்குமா இல்லையா என்பது தொடர்பாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை. 3 பேருடைய உடலங்கள் கைப்பற்றப்பட்டுவிட்டன. ஒருவரை நீண்ட தேடுதலுக்கு பிறகு கண்டுபிடித்திருக்கின்றார்கள். மற்றவர்கள் யார் என்ற விவரங்கள் அறியப்பட்டு அவர்களும் மீட்கப்படுவார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே விசைப்படகில் அளவுக்கு அதிகமானவர்கள் செல்வதும் ஆபத்தான விளைவை தரலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது. மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. வணக்கம்.